மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம். கால்நடைகளுக்கு நன்றி செலுத்திய விவசாயிகள். திருச்செந்தூரில் தொடர் விடுமுறையின் எதிரொலி. பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் நிரம்பி வழிந்த மக்கள் கூட்டம். திருச்செந்தூரில் மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம். கால்நடைகளுக்கு நன்றி செலுத்திய விவசாயிகள். தைப்பொங்கலின் 2ஆம் நாளான இன்று கால்நடைகளை போற்றும் வண்ணம் தமிழகம் முழுவதும் மாட்டுப்பொங்கல் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தைப்பொங்கல் தினத்தில் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணம் பொங்கல் படையலிட்டு அனைவரும் வணங்கினர். உழவுக்கு உயிரூட்டும் விதமாகவும் விவசாயத்திற்கு பயன்படும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் மாட்டுப்பொங்கல் திருவிழா தமிழர்களால் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூரில் காளிமுத்து என்பவர் தனது மாட்டுத் தொழிலில் 30க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் வைத்துள்ளார். மேலும் மாட்டுப் பொங்கலை கொண்டாடும் விதமாக தொழுவத்தை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டினார். பின்னர் மாடுகளின் கொம்புகளை சீவி வர்ணங்கள் பூசி கூரான கொம்பில் சலங்கை கட்டிவிட்டு அழகு சேர்த்தனர். கழுத்துக்கு தோலிலான வார்பட்டையில் சலங்கை கட்டி திருநீரும் குங்கும பொட்டையும் பூசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மாடுகளுக்கு புதிய மூக்கணாங்கயிறு, தாம்பு கயிறு, உழவு கருவிகளை சுத்தம் செய்தும் மாட்டுப் பொங்கலுக்கு தயாராகினர். பின்னர் தனது மாட்டுத் தொழுவத்தில் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு பொங்கல், கரும்பு, வாழைப்பழம் ஆகியவற்றை ஊட்டிவிட்டு குடும்பத்தாருடன் உற்சாகமாக கொண்டாடினர். என் பேர் காளிமுத்து. என் ஊர் திருச்செந்தூர். நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் மாடு தான் வச்சு பிழைச்சிட்ருக்கோம். எங்கள் இதே பாலியாவரம் தான் வச்சு பார்த்துட்ருக்கோம். எங்கிட்ட இப்போ பார்க்க போனீங்கன்னா 30 மாடு கிட்ட இருக்குது. நாங்கள் 30 மாடு வருஷம் முழுக்க நம்மளுக்கு அது உழைச்சி கொடுக்குறதுக்கு இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால நம்ம அதுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி அதுக்காண்டி நாங்கள் காலையிலேயே மாடெல்லாம் குளிப்பாட்டி குளிக்க வச்சு சந்தனம் வச்சு அதை ஒரு சாமியாக நாங்கள் நினச்சி எங்களுக்கு வாழ்வு கொடுக்குறதுனால நாங்கள் இன்னைக்கு அதை தெய்வமாக நினச்சி நாங்கள் கும்பிடுறோம். அது மாதிரி பகவானுக்கு, சூரிய பகவானுக்கும் பொங்கல் வச்சு படைச்சி எங்களுடைய நன்றி கடனை நாங்கள் செலுத்துதோம். எங்கள் வாழ்வாதாரமே இந்த மாடு வச்சு தான். அதனால் நாங்கள் எப்பவும் வருஷம் இதை வச்சு தான் வருஷம் தவறாமல் பொங்கல் விடுவோம். மாட்டுக்கு பொங்கல் விடுவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி நாங்கள் பொங்கல் விட்டு எங்களோட நன்றி கடனை செலுத்திட்டு இருக்கோம்.
பால் வந்து திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதி திருச்செந்தூர் பக்கத்தூர் எல்லா ஊருக்கும் பால் எல்லாம் வீட்டு பால் தான், குழந்தைங்க பால் தான். கடைக்கு எதுக்கும் பால் கொடுக்குறதில்ல, குழந்தைங்களுக்கு வீட்டு பால் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இங்கே வருஷம் 30 வருஷமாக நாங்கள் இந்த தொழில் தான் பார்த்துட்ருக்கோம். மாடு தவிர ஆடு, செம்பரி ஆடு, வெள்ளாடு எல்லாமே இருக்குது, கோழி எல்லாமே இருக்குது. திருச்செந்தூரில் தொடர் விடுமுறையின் எதிரொலி. பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் நிரம்பி வழிந்த மக்கள் கூட்டம். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவில் தமிழகத்தில் சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. திருவிழா விடுமுறை நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் விடுமுறையால் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் கோவில் வளாகம் மற்றும் திருச்செந்தூர் நகரப்பகுதி முழுவதும் திருவிழா நாட்கள் போல் காட்சியளிக்கிறது. இதனை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தனர். இது மாதிரியான விடுமுறை நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கி பொதுமக்கள் சொந்த ஊர் திரும்புவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் திருச்செந்தூரில் இருந்து வெளியூர் செல்வதற்காக ரயில் நிலையத்தில் வழக்கத்தை விட அதிக அளவு பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது.